வெல்கம் டு கல்வி தாகம் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு, அதாவது குரூப் 1 வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 28 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இன்னும் அப்ளை பண்ணுறது கூட லாஸ்ட் டேட் வந்து இப்போ கம்மிங் 27 வரைக்கும் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். வேண்டாம் விருப்பம் அப்ளை பண்ண வேணாம், என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து குரூப் 1 வந்து ப்ளிம்ஸ் வந்து கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு வந்து போக முடியாத சுச்சுவேஷன். பட் நான் வந்து குரூப் 1 போகணுன்னு அச்சீவ்மெண்ட்டில் தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களால் முடியும்னு நினச்சி படிங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் குரூப் 1 தான். அது வந்து குரூப் 1 மட்டும் சொல்லுவாங்க. இது வந்து குரூப் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1லேயே பிசி அந்த கேட்டகரியில் வரும், ஓகேங்களா? பின்னா வந்து இந்து அறநிலைத்துறை சம்மந்தமாகவும், சினா வந்து மாவட்ட கல்வி அலுவலர் சம்மந்தமாகவும் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு யாருக்கு யூஸ் ஆகிற மாதிரி தோணுதோ அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ஏஜ் லிமிட், என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 23/4/2024 இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதான் வந்து தொகுதி பிசி அப்படி சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்து அறநிலையத்துறை, இன்னொன்று வந்து மாவட்ட கல்வி அலுவலர். ரெண்டுத்துக்குமே வேறு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபுல்லும் தமிழில் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது வந்து சில பேருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால தான் நம்ம தமிழில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு நான் கலர் பண்ணி கொடுத்துருக்குது என்னென்னா, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால தான். வந்து 22/5 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? 22 மே வந்து 22ஆம் தேதி வரை. பட் குரூப் 1 ஆல்ரெடி ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக ஒரு டிகிரி முடிச்சிருந்தவங்க எல்லாம் எழுதலாம். அந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து லாஸ்ட்டு இப்போ April 27 லாஸ்ட்டு அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/7, ஓகேங்களா? அந்த குரூப் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 13/7 சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 12/7 சொல்லியிருக்காங்க. பட் நோட்டிஃபிகேஷன் வேறு டைமில் விட்டாலும் பார்த்தா எக்ஸாம் வந்து ஒரே பக்கத்தில் வர மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? முதல்நிலை தேர்வு முடிவுகள் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து மெயின்ஸ் தேர்வு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனே அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக எல்லா எக்ஸாமுக்கு என்னவோ அதுதான். நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் www.tnpsc வெப்சைட்டில் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் திருத்தறதுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கேட்டகரியில் கொடுத்துருந்தாங்க. 12th படித்தவங்களுக்கு, 10th படித்தவங்களுக்கு, டிகிரி படித்தவங்களுக்குன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இதுலேயும் இப்போ நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஒருவேளை இந்து சமய அறநிலைத்துறைக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த இதுக்கு மட்டும் நான் விருப்பத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணணும். இதுவே மாவட்ட கல்வியாளருக்கு மட்டும் அப்படின்னா அதுக்குள்ளதை மட்டும் அப்ளை பண்ணணும். இல்லை ரெண்டுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா 2 பதவிகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கும் போது உங்களுக்கு ஃபோனு, ப்ளூடூத்து எல்லாமே அலோடு கிடையாது. அது வந்து நல்லா தெரியும். மீண்டும் யாரும் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு டைமுக்குள்ளே போகணும். இதுதான் முன்னாடி பேராகிராஃபில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பதவிகள் காலி பணியிடங்கள்னு பாருங்க. உதவி ஆணையர், தமிழ்நாடு இந்து சமய அறநிலை ஆட்சிப்பணி. அந்த இந்து சமய அறநிலைத்துறையிலே உங்களுக்கு வந்து குரூப் 3, குரூப் 7 நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இது வந்து குரூப் 1 லெவல். இதுதான் அந்த இந்து அறநிலைத்துறையில் ஹையஸ்ட்டு. பரவாயில்ல, 21 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மாவட்ட கல்வி அலுவலருங்கிறது வந்து 8 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 29 போஸ்டிங், ஓகேங்களா? ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் என்னால் முடியும்னு நினச்சி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சொல்கிறது ஈஸி மேம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அப்புறமா நான் யோசிச்சிருக்கக்கூடாது, நான் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி அதிகபட்ச வயது 34க்கு மேலே வந்து பூர்த்தி ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உதவி ஆணையருக்கு. இது வந்து ஜென்ரலாக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி, எம்பிசிக்கெலாம் வேறு ஏஜ் கொடுத்துருப்பாங்க, வாங்க பார்க்கலாம். உதவி ஆணையர்னால் 34, அதை வந்து அதிகபட்ச வயது அவ்வளோதான் இருக்கணும். அதே மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் 32. இதுவே ஸ்கூலில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அரசு உதவி பெறுற பள்ளி இல்லை கவர்மெண்ட் வேலை, அதிலேருந்து கூட எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, அவங்களுக்கு 42 இருக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வயது வரம்பு சலுகைன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே 32, 42 கொடுத்துருந்தாங்களா, அது மாதிரி இங்கே வந்து அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி தான் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 35 வயது இருக்கணும். இந்து சமயத்தை பின்பற்றும் தேர்வர்கள் மட்டும், ஓகேங்களா? இவங்க வந்து இந்து சமயத்தில் இருக்கிறவங்களா இருக்கணும். மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாது. அதே மாதிரி மாவட்ட கல்வி அலுவலருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி கொடுத்ததுல வந்து ஜென்ரல், மற்றபடி பொதுவானது வந்து உச்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டு. நிறையா பேர் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? சில பேர் ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு சொல்கிற தேவையில்ல.
அதே மாதிரி அவங்க ஸ்டார்னு கொடுத்துருக்கிறதுனால கீழே மட்டும் கொடுத்துருக்காங்க 60 வயதினே பூர்த்தி செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், கல்வி தகுதி. இது ரொம்ப முக்கியம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உதவி ஆணையர் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு அதாவது பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பெற்ற ஏதேனும் ஒரு பட்டம் மற்றும் இளங்கலை சட்டம் 3 வருட படிப்பு அல்லது இளங்கலை சட்டம் 5 வருட படிப்பு 3 வருஷம் 5 வருஷம் அதை மட்டும்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வாங்கியிருந்து இது படித்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து சட்டத்துறையில் மட்டும் படிச்சிருந்தா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மற்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குடிமை அல்லது குற்றவியல் வழக்குகளை நடத்தும் அதிகார வரம்பிற்குட்பட்ட நீதிமன்றங்களில் குறைந்தது 3 ஆண்டுகளாவது பயிற்சி வழக்கறிஞராக பயிற்சியில் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லதுங்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையில் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி பதவியில் குறைந்தது 6 ஆண்டுகளாவது பணிபுரிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே எக்ஸாம் எழுதி சில பேர் போயிருப்பாங்க, அவங்களும் எழுதலாம். ஆனால் 6 வருஷம் பணி புரிஞ்சவங்க தான் எழுத முடியும். அதே மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர்கள் பார்த்திங்கன்னா, பொது போட்டி தேர்வாளர்கள் அப்படிங்கும் போது அதாவது பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட மாநிலத்தின் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் பெற்ற முதுகலை பட்டம், மாஸ்டர் டிகிரி, ஓகேங்களா, எம்எஸ்சி எம்ஏ அந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி பற்றி கொடுத்துருக்காங்க. அல்லது பட்ட படிப்பு தரத்திற்கு இணையானவற்றில் பின்வரும் பாடங்களில் ஏதேனும் ஒன்றில் தான் இருக்கணும். ஏதேனும் ஒன்றில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது அப்பட்ட படிப்புக்கு இணையானவற்றில் பின்வரும் பாடங்களில் ஏதேனும் ஒன்றில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், பொருளியல், புவியியல், வரலாறு, வணிகவியல், தமிழ், ஆங்கிலம், ஓகேங்களா. மாஸ்டர் டிகிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மற்றும் கொடுத்துருக்காங்க, அல்லதுன்னு கொடுக்கல, மற்றும் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்னென்னா, நீங்கள் வந்து தமிழை கட்டாயம் படித்திருக்க வேண்டும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்நிலை படிப்பில் அல்லது இடைநிலை அல்லது முன் பல்கலைக்கழக படிப்பு, முன்ன பியூசின்னு சொல்லுவாங்க, அதுலேயோ அல்லது இடைநிலை அல்லது மேல்நிலை படிப்பில் வந்து தமிழை கட்டாயமாக எடுத்து படிச்சிருக்கணும். மற்றொன்று கொடுத்துருக்காங்க, மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை கற்பித்தலில் அல்லது இளங்கலை கல்வியல் பிடி அல்லது பிஎட் அந்த மாதிரி படிப்பு முடிச்சிருக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் டிகிரி மட்டும் வச்சுருந்தா போதாது, பிஎட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் ஆன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே சொல்லிவிட்டு அந்த ஸ்கூலில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், 12 ஆண்டுகள் குறையாமல் கற்பித்தல் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் 10th 12th ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த சான்றிதழ், குற்றம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ், அது இது எல்லாமே உங்களுக்கு சமர்ப்பிக்கணும். இது நார்மலாக டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பணி புரிஞ்சிங்கன்னா, இந்த சமய அறநிலையத்துறையில் பணி புரிஞ்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி நீங்கள் மாவட்ட கல்வியாளருக்கும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, மீதி ஜென்ரலாக நீங்கள் யூஜி பிஜி படித்ததுக்கான சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும், ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்க போகிறோம். அடுத்து மருத்துவம் மற்றும் உடற்கல்வி தகுதி அப்படிங்கும்போது இந்த இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா, மோஸ்ட்லி கண் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கண் பார்வை தகுதி சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மொழியில் தகுதி அப்படிங்கும்போது உதவி ஆணையர் பதவிக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், கட்டாயம் தமிழ். இங்கே பாருங்கள், தேர்வுகள் தங்களது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் சான்றிதழ் ஏதேனும் ஒன்றையோ அல்லது தமிழில் 2ஆம் நிலை மொழி தேர்விலோ தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது கட்டாயமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் தேர்ச்சி பெற்றிருந்தாலோ ஒருவர் தமிழில் போதிய தகுதி உடையவராக கருதப்படும். இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சுருந்தாலும் அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் கூட அதை கணக்கில் எடுத்துக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து 12th பியூசியில் இடைநிலையில் வந்து தமிழ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து உள்ள கட்டுப்பாடுகள் அப்படின்னா என்னென்னா, 5 வருஷம் வந்து நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்பில் இந்திய அரசு பணியில் அல்லது மாநில அரசு யூனியன் பிரதேசங்களில் முதல் சேர்ந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகள் அதுக்கு மேற்பட்ட காலம் முறையான பணியில் பணிபுரிந்தவர்கள் இப்பதவிக்குரிய வயது வரம்புக்குள் இருந்தாலும் இப்பதவிக்கு விண்ணப்பக்க தகுதியற்றவர்கள், அது மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை வந்து வெப்சைட்டில் போயிட்டு தமிழ்லேயோ இங்கிலீஷ்லையோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு மெயினானது என்னென்னா தேர்வு திட்டம் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வைக்க மாட்டாங்க, அது ரொம்ப முக்கியம். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா மெயின்ஸில் தான் வைப்பாங்க, ஓகேங்களா. பொது அறிவு வந்து 125 கொஷின், மேக்ஸ் வந்து 25 கொஷின். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் குரூப் 1 பாஸ் பண்ணும்போது மேக்ஸில் 50 கொஷின் கேட்டிருப்பாங்க. 50க்கு மேக்ஸிமம் நான் வந்து 49 அல்லது 50 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் மேக்ஸை நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம், தமிழும் நல்லா லெசன் பை லெசனாக வீடியோஸ் போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அடுத்து பாருங்கள், முதன்மை தேர்வு பொறுத்த வரைக்கும் இந்த அரசு முறை துறையை பொறுத்த வரைக்கும் தாள் 1, தாள் 2, தாள்
3 தாள் 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு 1, பட்டப்படிப்பு தரம் 1, இந்து சமயத்தை பற்றி 1, சட்டத்தை பற்றி 1, இது எல்லாமே சேர்த்து 750 மார்க் மொத்தம். ஓகேங்களா? அதாவது நேர்முக தேர்வு 100 மொத்தம் 850 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாவட்ட கல்வி அலுவலகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு 1, அப்புறம் பொது அறிவுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அடுத்து கல்வியல்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் பிஎட்டில் படிச்சிருப்பீங்க. கல்வியல்னு ஒரு பாடமே இருக்கும். அதில் நிறைய பேர் கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்கூலில் அங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க. பிஎட் படித்தவங்களுக்கு தெரியும்லாம். இதுவும் அதே மாதிரி 850 மார்க்குக்கு தான். அதே மாதிரி உங்களுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடஒதுக்கீடு பற்றி எப்படி டவுட்னா எப்படி கால் பண்ணி கேட்கணும், ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் கால் பண்ணி கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும், ஃபோட்டோ சைஸ்லாம் எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் மிஸ்டேக் இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது. உங்கள் மேலே தான் ஃபால்ட்டு. அதே மாதிரி தேர்வு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடைபெறும் முதல்நிலை தேர்வு. ஆனால் மெயின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் நடைபெறும். எப்போவுமே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் நடைபெறும். இந்த எக்ஸாம் நான் வந்து 2019 கிளியர் பண்ணும்போது எனக்கு குழந்தை பிறந்து கரெக்டாக 1 மந்த்து கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். என்னால் சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணவும் முடியல. அதனால் நான் எக்ஸாம் எழுத போகலை. ஏன்னா குழந்தைக்கு பல குறைபாடுகள்லாம் இருந்ததுனால என்னால் எக்ஸாம் எழுத போக முடியல. ஓகேங்களா? ஸோ நீங்களாம் ஏஜ் இருக்கும் போதே, டைம் இருக்கும் போதே படித்து வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு மெயின்ஸுக்கு எப்படி சிலபஸ்ஸு, ப்ளிம்ஸுக்கு எப்படி சிலபஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஜாக கொடுத்துருப்பாங்க. இது நிறையா பேஜ் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வீடியோ கண்டினியூ பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்ற தேர்வு கட்டண சலுகை எல்லாத்த பற்றியும் கொடுத்துருப்பாங்க. தேர்வு கட்டண சலுகை அப்படிங்கும்போது நீங்கள் 3 டைம் மட்டும் தான் ஃப்ரீயாக எழுத முடியும். மற்றது பார்த்தா காசு கட்டணும். எஸ்சி அந்த மாதிரி எஸ்டியாக இருக்கிறவங்க எத்தனை டைம் எழுதினாலும் வந்து காசு உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிகேப்னா அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலபஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 82 பேஜ் இருக்குது. 82 பேஜில் 46வது பேஜிலேருந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது முதல்நிலை தேர்வுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 4 குரூப் 2க்குலாம் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் சிலபஸ் இருக்கும். ஏன்னா 1-2 வேணால் டாபிக் மாறுபட்டிருக்கும். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வும் அதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு போனாலும் படிச்சுட்டு போகாட்டி ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நான் குரூப் 2 இப்போ எழுதுனதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பிழைகளை நீக்கி எழுதுறது, எதிர்மறை வாக்கியம் அதுலேயே நம்ம மார்க் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்துடலாம். இல்லைனாலுமே நம்ம வந்து ஏதாவது திருக்குறள்லாம் நல்லா படிச்சுட்டு போகணும். அப்போ தான் அவங்க கேட்குற பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருக்குறள்லாம் எழுத முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தியரியில் எழுதுனுங்கிறதுனால நம்ம டீப்பாக படிக்கணும். அதுக்கு நிறைய சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு விருப்பம் உள்ளவங்க, குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள், டவுன்லோட் பண்ணி. தேங்க்யூ ஆல்.